Hi friends, வணக்கம். Welcome to Sharon Simple Space. நான் ரீசெண்டாக விருகம்பாக்கம் சந்திரா மாலில் இருக்கிற D Martக்கு போயிருந்தேன். D Martல நான் என்னென்ன பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் D Martல எந்த மாதிரியான பொருட்கள் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். D Mart கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராசரி ஐட்டம் தான் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளாத்திங், ஃபுட்வேர், அப்புறம் குழந்தைங்களோட டாய்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே இருக்குது. பெட்ஷீட், கர்டன், குஷன்ஸ், கவர், பாத்திரங்கள், க்ராக்கரி எல்லா ஐட்டமுமே அவைலபிளாக இருந்தது. ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். இது கொஞ்சம் நல்லாவே பெரிய பேஸ்கெட், சைடில் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்டர்டியாக தான் இருந்தது. கூடவே லிட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து க்ரீம் கலரில் வாங்கியிருந்தேன். இந்த கலர் இல்லாமல் க்ரே, ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த 4 கலரில் இந்த பேஸ்கெட் அவைலபிளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees. நான் வந்து கிச்சனில் வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பெரிய பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்ததும் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். இது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஹேண்டிலோடு வருது. இந்த பேஸ்கெட்டுமே நல்லா ஸ்டர்டியாக தான் இருந்தது. நமக்கு வந்து ஓப்பன் கிச்சன் ஷெல்ஃப்லாம் இருந்தது அப்படின்னா ஷெல்ஃப் மேலே வைக்கிறதுக்கு இது மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் இருக்கிறதுனால புல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சனில் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எடுக்கிறதுக்கு பேஸ்கெட்டில் ஹேண்டில் இருக்கிறதுனால ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட காய்கறி வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணலாம். அப்படியே அந்த ஷெல்ஃபில் நம்ம புல் அவுட் பண்ணி தேவையான காய்கறி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டுறலாம். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேஸ்கெட். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 89 rupees. அடுத்ததும் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். ஒரு மாதிரி பின்னல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரசன் க்ரீன் பேஸ்கெட் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இதில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா இது மாதிரி ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டை வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். நல்ல ஸ்ட்ராங்கான ஹூக் வச்சு இல்லைன்னா ஆணியில் ஹேங் பண்ணிக்க முடியும். சைடில் கூட டூல்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. நான் வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் வாஷிங் மிஷின் பக்கத்தில் லாண்ட்ரி சப்ளைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி கிரில்லில் வந்து அதை மாட்டி விட்டுட்டேன். ஹேங்கர் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஷெல்ஃப் எதுவும் இல்லை, ஸ்டோரேஜ்க்கு இடம் வேணும் அப்படின்னா இது மாதிரி பேஸ்கெட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஆணி அடிச்சுக்கலாம், இல்லைன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஹூக் வந்து மாட்டிக்கலாம். ஸோ பாத்ரூமில் கூட நம்ம இது மாதிரி பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பால்கனிலலாம் துணி காய போடுறதுக்கு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா அதில் கூட இந்த பேஸ்கெட்டை போட்டு விட்டுட்டு துணி காய போடுற கிளிப்பெல்லாம் இதில் போட்டு வைக்கலாம். ஒரே இடத்துல இருக்கும், நமக்கு காயப்படும் போது எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசரும் ரொம்ப நல்ல ஆர்கனைசர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 129 rupees. அடுத்தது நான் நிறைய டோர் மேட்ஸ் வாங்கியிருந்தேன். D Martல வந்து டோர் மேட், பெட்ஷீட், அப்புறமா குஷன் கவர், பில்லோ கவர் இதெல்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸில் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இப்போ நான் என்ன மேட்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த மல்டி கலர் மேட் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பின்னாடி வந்து ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்லிப் ஆகாது. உள்ளே வந்து ஒரு மாதிரி த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து தண்ணி அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. ஆனால் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து டோர் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லலாம் இந்த மேட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 49 rupees. அடுத்தது ஒரு சின்ன சைஸ் டோர் மேட். இது வந்து நல்லாவே திக்காக இருந்தது. சைஸ் சின்னதாக இருந்துச்சு, ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பாத்ரூமில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணோம். இதோட ப்ரைஸ் 35 rupees. அடுத்த மேட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸ் தான். ப்ரௌன், க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருந்தது. இது மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. சிங்கிள் லேயர் தான், ஆனால் வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணோம். டஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 55 rupees.
அடுத்தது இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டோர் மேட். ரொம்ப நல்லா திக்காகவே இருந்தது. நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். நேவி ப்ளூ அண்ட் ப்ரௌன் கலரும் அவைலபிளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 rupees. ஸோ டோர் மேட், கர்டன், குஷன்ஸ் எல்லாமே டிமார்ட்டில் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. அடுத்து இந்த வாட்டர் ஜக் வாங்கியிருந்தேன். இது வந்து கிளாஸ் ஜார், ஹேண்டிலோடு வருது. ஹேண்டிலும் கிளாஸில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக தான் இருக்குது. நம்ம தண்ணிலாம் கிளாஸில் ஊற்றும் போது எந்த லீக்கேஜும் இல்லை. லிட்டு டைட்டாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நம்ம டைனிங் டேபிளில், ஃப்ரிட்ஜில் ஜூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஜக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 129 rupees. அடுத்தது காஃபி மக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மக். ஹாப்பினஸ் இஸ் ஹேவிங் யூ இன் மை லைஃப். இது மாதிரி நிறைய கோட்டில் வந்து காஃபி மக் அவைலபிளாக இருந்துச்சு. ஹாப்பினஸ் சீரீஸில் கலர்ஸ்லேயும் இருந்துச்சு, ஒயிட் கலர்லேயும் இருந்தது. நான் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன். நல்லா வெயிட்டாக இருந்தது, ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஸோ நல்ல காஃபி மக். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 99 rupees. அங்கே வந்து 19 rupeesலேருந்தே காஃபி மக் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய மாடல், நிறைய பேட்டர்னில் காஃபி மக் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து 2 பிளேட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணுற பிளேட். டிவிஷனாக இருக்கிறதுனால பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மெலமைன் பிளேட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 79 rupees. அடுத்தது ஒரு மெலமைன் பவுல் வாங்கியிருந்தேன் எல்லோ கலரில். இது மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நல்லா ஒயிட் பவுல். இதோட ப்ரைஸ் வந்து 49 rupees. கூடவே 2 ஸ்பூனும் வாங்கியிருந்தேன். ஸ்பூனும் மெலமைன் ஸ்பூன் தான். நல்லா ஹேண்டில் வந்து லாங்காக இருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து 19 rupees. நல்ல பவுல் ஒய்டாக இருக்கிறதுனால நம்ம சாலட்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கரீஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த பவுல் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு யோகா மேட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலர். நிறைய கலர்ஸில் வந்து யோகா மேட் வந்து அங்கே இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 449 rupees. யோகா மேட் வந்து நல்லாவே திக்காகவே இருந்தது. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. அடுத்தது வந்து ஷூஸ் வாங்கியிருந்தேன். கிளாத்திங் செக்ஷனில் வந்து நிறைய ஃபுட்வேர் கலெக்ஷனும் இருந்துச்சு. மென், விமன், கிட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ப்ரைஸ் வந்து நல்லா ரீசனபிளாக தான் இருந்தது. நான் வந்து இந்த ஷூ வாங்கியிருந்தேன். இது வந்து கேன்வாஸ் ஷூ. இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த க்யூட்டான கார். டாய்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக போய் ஒரு டாய்ஸை எடுத்துருவாங்க. என் பையனும் எப்பவும் டாய் செக்ஷன் பார்த்தா ஒரு கார் எடுத்துருவான். இந்த காரை இது மாதிரி ஃப்ரண்ட் பட்டனை ஓப்பன் பண்ணால் இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கார் மாதிரி சேஞ்ச் ஆகுது. பார்க்குறக்கே க்யூட்டாக இருக்குது. இது மாதிரியான டாய்ஸ் கலெக்ஷனும் அங்கே நிறைய அவைலபிளாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 129 rupees. அடுத்தது 2 ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து நிறைய டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் வந்து மென், விமன், கிட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. மொத்தமாக ஒரு பெரிய பேஸ்கெட்டில் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 129 rupees. பனியன் மெட்டீரியலில் இருந்தது. அடுத்த ஷார்ட்ஸ் வந்து காட்டன் மெட்டீரியல். இதோட ப்ரைஸ் வந்து 79 rupees. பெரிய பேஸ்கெட்டில் மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்க. டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த பம்ப் வாங்கியிருந்தேன். பசங்கள்லாம் வீட்டில் சைக்கிள் வச்சுருக்கும் போது இது மாதிரி பம்ப் ஒன்று வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே காற்று போகும்போது அடைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம பாலில் காற்று போனால் கூட காற்று ஊதிக்க முடியும். அதுக்கும் அதில் கரெக்டாக ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. சைக்கிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. பசங்களே இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 300 rupees.
ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you so much for watching. I will see you in my next video. Bye bye.